திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. கரூரில் நாளை நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், முப்பெரும் விழாவுக்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கா? முன்னதாக அமைச்சர்கள் சிலர் அங்கு பார்வையிட்டிருந்தாங்க. என்ன விவரம்? கரூரில் திமுகவின் முப்பெரு விழா நாளை நடைபெற உள்ளது. பொதுவாக திமுக முப்பெரு விழா என்பது சென்னை, மதுரை, கோவை போன்ற பெருநகரங்களில் நடைபெறும். முதல் முறையாக கரூர் போன்ற சிறிய நகரிலே நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் கடந்த ஒரு வார காலமாக முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. அதாவது கரூர் திருச்சி புறவழிச்சாலை கோடங்கிப்பட்டி என்ற இடத்திலே 50 ஏக்கர் பரப்பளவிலே ஒரு மாநாடு போல நடத்துவதற்கு இந்த முப்பெரு விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட 1 லட்சம் பார்வையாளர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் போடப்படுகின்றன. 3 லட்சம் பொதுமக்கள், திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் வருவார்கள் என்று மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் செந்தில்பால் சார்பில் செய்தியாளர் தெரிவித்தார். அது மட்டும் கடந்த ஒரு வார காலமாக முழு வீச்சில் நடைபெற்று வரும் இந்த முப்பெரு விழா ஏற்பாடுகளை அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி, கல்வெளி செல்வராஜ், பெரியசாமி உள்ளிட்ட தினசரி ஆய்வு செய்து வருகின்றனர். இன்று காலையில் கூட அமைச்சர் KN நேரு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அனைத்து பணிகளும் இன்று மாலைக்குள் நிறைவு பெறும் என்றும் சேர்கள் அனைத்தும் 1 லட்சம் சேர்கள் உடனடியாக போடப்படும் என்று தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அந்த 1 லட்சம் சேர் என்பது இருபுறமும் பார்வையாளர்கள் அமரும் வகையில் போடப்படுகிறது. நடுவிலே ஒரு சாலை அமைக்கப்படுகிறது. அந்த சாலையிலே தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்த ஜீப்பில் தொண்டர்களையும் பொதுமக்களையும் பார்த்தவாறு கைது செய்வாறு வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அவ்வாறு ஒரு முதலமைச்சர் அங்கு மாநாட்டு வளாகத்தில் உள்ள திமுக கொடியை ஏற்றி வைத்து மாநாட்டு மேடையில் அமர உள்ளார். இதற்காக நாளை காலை 10 மணிக்கு திருச்சி விமானம்பலம் திருச்சி வரும் MK ஸ்டாலின் தொடர்ந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூர் வருகிறார். மாலை 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதற்கான இன்று மாலையே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மாலை கரூர் வந்து அந்த இறுதிக்கட்ட பணிகளையும் ஆய்வு செய்ய உள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கண்ணன். திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.